ஹாய் வீவர்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மோட்டரில் ஏன் இந்த லீக்கேஜ் வருது பாருங்கள். இந்த இடம் நல்லா பல்ஜாக இருக்குது. இதுக்கு காரணம் இந்த மோட்ரு ஹீட் ஆகுறதுனால இந்த ஹீட்டு இப்படியே மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால இங்கே பல்ஜ் ஆகுது. இந்த பல்ஜ் ஆகி லீக் ஆகுது. இதை எப்படி சரி பண்ணணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே நான் இதே மாதிரி ஒரு மோட்ரு செட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது ஹீட்டு தாங்கக்கூடிய யூபிவிசின்னு சொல்லக்கூடிய இந்த பல்ப்பு. இதை இப்போ நம்ம இதுமாதிரி செட் பண்ணிட்டோன்னா இது 120 டிகிரி வரைக்கும் தாங்கும். ஸோ இதுலேருந்து வர ஹீட்டு இது கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இந்த பல்ஜி லீக்கேஜி எதுவுமே இருக்காது. பாருங்கள், இதில் எந்த லீக்கேஜும் இல்லை. இது செட் பண்ணி 1 மந்த் ஆகுது. ஸோ இதே மாதிரி அந்த மோட்டருக்கு நம்ம செட் பண்ணுவோம். போல்ட்டையும் நம்ம கட்டிக்கணும். இல்லை ஒரு போல்ட்டை நம்ம கட்டி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த போல்ட்டையும் நம்ம கட்டுவோம். இந்த டிப்பை கட்ட முடியல, பிளாஸ்டிக்கில் நல்லா இறுகிச்சு. அதை நம்ம இப்படி ஹீட் பண்ணி அதுலேருந்து அது கட்ட போகிறோம். சரி பண்ணதுக்குண்டான பொருளுங்க. இது மோட்டர்லேருந்து கட்டி ஆயிடுச்சு. இது டீ கப்ளிங்கு, எல்போ, ஒன் சைடு நார்மலு, ஒரு சைடு த்ரெட்டு கப்ளிங்கு, ஒரு வால்வு, ரப்பர் புதுசாகவே நம்ம மாற்றிடலாம். ரப்பரு பாருங்கள், பிவிசி சீலர், சிபிவிசி சீலர், செல்லாக்கு, நூல். இது எப்படி ஃபிட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். அது தேவையான அளவுக்கு பழுப்பு. ஓகே, யூபிவிசி பழுப்பு இப்போ 2 அடி வாங்கிட்டேன். மேலே இந்த ரப்பரை நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த ரப்பர்லாம் போயிட்டுருக்கோம், அது லீக்கேஜ் ஆகும். நம்ம புது ரப்பரை வச்சு இதை டைட் பண்ணிடணும். போதுமான அளவுக்கு நம்ம நல்லா டைட்டு வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த நூலை சுற்றிக்கணும். நல்லா இந்த ஒன் சைடு நார்மலு, ஒரு சைடு த்ரெட்டு கப்ளிங்க, த்ரெட்டு சுற்றிக்கணும். ஏன் இது சுற்றுறோன்னாக்கா கொஞ்சம் டைட் ஆகும், லீக்கேஜ் எதுவும் இருக்காது. கொஞ்சம் நூல் சுற்றிட்டோம். இந்த செல்லாக்கு எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிப்போம். வச்சு டைட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிற செட்டப்பு. அளவு ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒட்டிக்கலாம். அதனால இது லென்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதெல்லாம் நம்ம யூபிவிசி வச்சு ஒட்டிக்கலாம். எல்லாம் அதுக்கேற்ற துண்டு ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பிவிசி சீலர் போட்டு ஒட்டிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றா பீஸ் பண்ணிட்டு இந்த வால்வை ஏன் வைக்கலனாக்கா, சப்போஸ் மோட்டரில் தண்ணி ஊற்றணுனாக்கா இது வழியாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக அளவு பார்த்து வெட்டிக்கலாம்.
அதான் நம்ம இதை ஃபிட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மோட்டர் எப்படி லீக்கேஜ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி லீக்கேஜ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா மோட்டர் கட் பண்ணதுனால தண்ணி கம்மியாக ஏற்றிருக்கும். பாருங்கள், லீக்கேஜ் எல்லாம் நின்றுச்சு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே ஓகே.